தீவகத்தின் தாகம் தீர்க்கும் நீர் புரட்சி. கனவை நனவாக்கிய முதலை களி கள்ளியாறு. யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகள் என்றாலே நினைவுக்கு வருவது வறட்சியும் குடிநீர் தட்டுப்பாடும் தான். ஆனால் கடந்த சில மாதங்களாக 2 முக்கிய தீவுகளில் நடந்து வரும் நீர்நிலை மீட்பு பணிகள் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திற்கே ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளன. நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு கிடந்த 2 முக்கிய நீராதாரங்கள் புலம்பெயரும் மக்களின் பேராதரவோடும் மெகா ஃபவுண்டேஷன்ஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்போடும் தற்போது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றுள்ளன. அது குறித்த ஒரு விரிவான செய்தி ஆய்வு பார்வை இதோ. ஊர்காவத்துறை மெலிஞ்சிவினை பகுதியில் அமைந்துள்ள முதலைக்கடி குளம் சுமார் 32 ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு பிரமாண்டமான நீர் ஆதாரம். துரதிருஷ்டவசமாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பராமரிப்புமின்றி சீமை கருவேல மரங்கள் மண்டி உப்பு நீர் புகுந்து முற்றிலும் பயனற்று கிடந்தது. மெகா ஃபவுண்டேஷன்ஸ் இயக்குனர் மற்றும் நிறுவனரான நிமல் ராகவன் முன்னிலையில் கிராம மக்களும் புலம்பெயர் உறவுகளும் கைகோர்த்த போது அங்கே மாற்றம் நிகழ்ந்தது. குளத்தில் தேங்கியிருந்த சேறு தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டன. மழை நீர் தங்குதடையின்றி குளத்திற்குள் வரும் வகையில் நீர்வரத்து வழிகள் முழுமையாக சீரமைக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக உப்பு நீரால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த ஏரி தற்போது பெய்த மழையினால் முழுமையாக நன்னீர் சேமிக்கப்பட்டு குடிக்கும் தரத்திற்கும் தண்ணீரின் தன்மை மாறியுள்ளது. கடந்த ஆண்டு யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் மெலிஞ்சிமுனை பகுதி தப்பியது. அதற்கு இந்த முதலைக்களி குளத்தின் சீரமைப்பு பணி முக்கியமான காரணம். வெள்ள நீரை தன்னுள் உறிஞ்சி கிராமத்தை காப்பாற்றியுள்ளது இந்த 32 ஏக்கர் குளம். அடுத்து தீவகத்தின் மற்றொரு முக்கியமான பகுதியான புங்குடுதீவில் மிக நீண்ட காலமாக வந்த நன்னீர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் கள்ளியாறு திட்டமும் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இது ஏனோதான ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட திட்டமல்ல, முறையான அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையிலேயே உத்தேசிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை மற்றும் விவசாயத்துறை பேராசிரியர்களுடன் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. சம்பந்தப்பட்ட துறைசார் அதிகாரிகளின் கள ஆய்வுக்கு பின்னர் இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கின. இந்த திட்டத்தின் முழு நிதி பங்களிப்பையும் கனடாவால் புங்குடுதீவு பழைய மாணவர்கள் ஒன்றியத்தினர் வழங்கியுள்ளார்கள். தாயகத்தின் மீதான புலம்பெயர் மக்களின் பற்றுக்கு இது மற்றும் ஒரு சான்றாகும். இந்த 2 திட்டங்களின் வெற்றியை உற்று நோக்கினால் நமக்கு சில முக்கியமான உண்மைகள் புலனாகின்றன. அரசாங்கத்தின் நிதிக்காக காத்திருக்காமல் உள்ளூர் மக்களும் புலம்பெயர் தமிழர்களும் இணைந்தால் எத்தகைய பெரிய திட்டத்தையும் சாதிக்க முடியும் என்பதை மெலிஞ்சிமுனையும் கள்ளியாறு திட்டம் நிரூபிக்கின்றது. காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற வெள்ளத்தையும் வறட்சியையும் எதிர்கொள்ள பாரம்பரிய நீர்நிலைகளை மீட்டெடுப்பதே ஒரே வழி. சமூக ஆர்வலர் நிமல் ராகவனின் களப்பணியும் மெகா ஃபவுண்டேஷன்ஸ் அமைப்பின் முறையான திட்டமிடலும் தீவகத்தின் நீர் தேவையை சரியாக கையாண்டுள்ளன. 50 வருடங்களாக வறண்டு கிடந்த குளம் இன்று கடல் போல் காட்சியளிப்பது வெறும் காட்சியின் அழகல்ல, அது தீவக மக்களின் வாழ்வாதாரத்தின் அடையாளம். கள்ளியாற்று திட்டமும் முதலைக்களி குளமும் யாழ்ப்பாணத்தின் சுற்றுச்சூழல் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் என்பதில் ஐயமில்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.